இந்த ஏரியா வந்து இந்த டேப் வந்து ஒரு வாட்டர் ஃபால் சவுண்ட் வருதா? ஆமா 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 ஓகே. வாட்டர் ஃபால் சவுண்ட் வருது. ஸோ இந்த டேப்பே வந்து அந்த மாதிரி வாட்டர் ஃபால் டேப். ஸோ அதுக்காக இந்த பெப்பர்ஸ் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு சன்ரைஸ் அண்டர் வாட்டர் ஃபால் எப்படி ஆல்டுகெதர் ஒரு 2.5 lakhs கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த வால் வந்து என்னோட மெயின் வால் இல்லையா, இதுல வந்து இபி பாக்ஸ் இருந்தது. சோ இதை எப்படா கவர் பண்றது ஒரு பெரிய சேலஞ்ச் இது. ப்ளீஸ், சோ திஸ் இஸ் ஆக்சுவலி இபி பாக்ஸ். இந்த ஹால் வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஹால். சோ இதெல்லாம் இல்லவே இல்லை. சோ நான் வந்து ஒரு சின்ன என்ட்ரி ஃபாயர் கிரியேட் பண்ணா டோர்ல இருந்து நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பிரைவசி இருக்கும். யாராவது ஒரு டெலிவரி டீம் வந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா வீடுக்குள்ள தெரியாது. எனக்கு எங்க ரெண்டு பேருமே ஜெய்ப்பூர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்க இருந்து நான் நிறைய திங்ஸ் வந்து இங்க ஷாப்ஸ்ல கூட வச்சிருந்தோம். ஸோ வீட்டுல வந்து we wanted to have a feel of ஜெய்ப்பூர். ஸோ இது வந்து நான் ஜெய்ப்பூர்ல ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்ல இருந்து எடுத்த ஒரு ஐடியா. அது கிராண்டா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சின்னத்திரையில சொல்லித்த அருண் அவர்கள், அதாவது எல்லார் வீட்டுக்குள்ளயும் வந்து தினமும் வந்து சீரியல் பாக்குற எல்லா வீட்டுக்குமே இருப்பாரு. அவர் வீட பாக்குறது தான் நீங்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் உங்க எல்லாருக்கும் காஃபி. எடுத்த உடனே வீட்டுல வந்து செல்வம் பெரும் குபேரன் இருக்காரு, அமைதி காக்கும் புத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து சிவன் இருக்காரு, சங்கு இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் வச்சிருக்கீங்க சார். ஒவ்வொன்றா பார்த்து செலக்ட் போல. ஆமா, நானும் திவ்யாவும் எல்லாத்தையுமே பிலீவ் பண்ணுவோம். நல்ல விஷயம் அப்படின்னா எதுக்குமே வந்து நோ கிடையாது, எல்லாத்தையுமே பிலீவ் பண்ணுவோம். சோ புத்தர் வந்து எனக்கு பர்சனலா ஐ ஃபாலோ புத்திசம். அண்ட் நந்தி, சாய்பாபா, புத்தா, குபேரன், அந்த சங்கு, இது எல்லாமே வந்து எங்களோட ஜாதகத்துல எங்களோட ராசிப்படி எனக்கு வந்து திவ்யாவுக்கும் சரி நந்தி இருக்கணும் என்ட்ரன்ஸ்ல அப்படின்னும் போது நந்தி. இப்ப வால் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ல பாத்திருக்கேன், நிறைய கோவில்ல பாத்திருக்கேன், இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் இருக்கும். பார்க்கும்போது இது பிரசன்டபிளா நிறைய கலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது அந்த ரியல் கல் இருக்கணும், அந்த ஸ்டாச்சு இருக்கணும். ஆனா நாம வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவோம், நம்ம வந்து அதை அபிஷேகம் பண்ண மாட்டோம் சில டைம். சோ அது வந்து நம்ம ஒரு கோயில வச்சோம்னா அதெல்லாம் செய்ய முடியாது. சோ அப்படியே இருக்கணும், ஆனா நம்ம வந்து ஒரு டிவைன்ஃபுல் ஃபீலிங் கொடுக்கணுன்றதுக்காக இதை வந்து டெல்லியில இருந்து நான் ஆர்டர் பண்ணி வர வச்சேன். ஒசாஞ்ச் டைல்ஸ் சொல்லிட்டு they do lot of designer டைல்ஸ். நம்ம வீட்டுல நிறைய டைல்ஸ் அவங்களோடது தான். ஸோ நான் ரிசர்ச் பண்ணி இங்கேருந்து ஆர்டர் பண்ணி நான் அங்க போய் பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி அப்புறம் ஷிப்மெண்ட்ல வர வச்சு இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது வந்து ரியல் ஆக்சுவலா வந்து ராவா ஹேண்ட் ப்ரோக்கன் லைம்ஸ்டோன், அப்புறம் வந்து இது வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஆல்டுகெதர் ஒரு 2.5 lakhs கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த வால் வந்து என்னோட மெயின் வால் இல்லையா, இதுல வந்து இபி பாக்ஸ் இருந்தது. சோ இதை எப்படா கவர் பண்றது ஒரு பெரிய சேலஞ்ச் இது. ப்ளீஸ், சோ திஸ் இஸ் ஆக்சுவலி இபி பாக்ஸ். சோ இதுக்கு ஒரு டோர் வச்சு, இது ராக், ஆனா இது ராக் இல்ல, இது லேமினேஷன். சோ இதே மாதிரி லேமினேஷன் வேணும்னு சொல்லி இதை ரிசர்ச் பண்ணி இதை ஒரு 10 இடத்துல தேடி ஷூலைல போய் புடிச்சு சோ இதை கட் பண்ணி அதே ஃபீலிங் கொடுக்கிறதுக்காக ஒரு ராக் மாதிரி இங்கே ஒரு செட்டப் பண்ணி சோ நீ சொன்னப்ப எனக்கே தெரிஞ்சது. சோ திஸ் ஆக்சுவலி இபி பாக்ஸ் இன்சைட். சூப்பர் சூப்பர். அதாவது வீட்டுல பூஜரம் இருக்கும், பூஜரம்குள்ள ஒரு வீட வச்ச அருண் அவர்கள் வந்து நம்ம இப்பதான் பாக்குறோம் சார். ஹால் அதாவது வந்து காம்பாக்டா வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஓகே, இங்க என்னெல்லாம் வந்து நீங்க பிடிச்ச மாதிரி கொஞ்சமா வந்து மைனூட்டா என்னென்ன டிசைன் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஓகே, சோ நம்ம வீட்டுல டிவி இருக்கிற இடம் வந்து அது வந்து நமக்கு வேலை கொடுக்கிற தெய்வம் இல்லையா. இந்த ஹால் வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஹால். சோ இதெல்லாம் இல்லவே இல்லை. சோ நான் வந்து ஒரு சின்ன என்ட்ரி ஃபாயர் கிரியேட் பண்ணா டோர்ல இருந்து நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பிரைவசி இருக்கும். யாராவது ஒரு டெலிவரி டீம் வந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா வீடுக்குள்ள தெரியாது. முன்னாடி இது இல்லைன்னா அங்கேருந்து ஃபுல் வீடும் தெரியும். சோ அதனால ஒரு பிரைவசிக்காக இந்த ஃபாயர் கொடுத்தேன். இந்த ஃபாயரை கொடுத்துட்டு இதை ஒரு சின்ன ரூமா நம்மளே அப்படியே ஒரு சோஃபா வச்சிட்டோம்னா கன்வெர்ட் ஆயிடும் சொல்லி இது ஆக்சுவலா ரிக்ளைனர் வந்து இன்னும் பெருசா இருக்கும். நான் கஸ்டமைஸ் பண்ணி சின்ன ரிக்ளைனரா 2 ரிக்ளைனர், சின்ன ரிக்ளைனர், சோ தட் நடக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு டிவி மட்டும் பெருசா இருக்கணும், காம்ப்ரமைஸே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு OLED 55 inches. அண்ட் நம்ம டிவி ரூம்ல கிளாக் வந்து எப்பவுமே எனக்கு வந்து எனக்கும் சரி திவ்யாவுக்கும் சரி எங்களுக்கு we attracted big time to clocks. சின்ன சின்ன கிளாக்ல இருந்து பெரிய பெரிய கிளாக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் நிறைய இடத்துல போகும்போதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஹால்ல இருக்கிற கிளாக் வந்து ஒரு வாவ் கிளாக்கா இருக்கணும்னு
இது ஒரு வேர்ல்ட் அட்லஸ் மேப், ஆல்மோஸ்ட் லைக் வாஸ்கோ ட காமா சர்ச் பண்ணும் போது இந்த ஒரு வேர்ல்ட் மேப்ல திஸ் இஸ் ஒரு மெக்கானிசம். ஸோ இந்த கிளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வி ஃபிக்ஸ் இந்த கிளாக். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து இந்தியாலேயே ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் இஸ் ஜெய்ப்பூர். ஓகே. ஸோ அம்மா ப்ளீஸ் எல்லாருக்கும் காஃபி கொடுங்க. மக்களே, திஸ் இஸ் திவ்யா, ப்ளீஸ் கம். ஸோ நீங்க வரீங்கன்னு இது உங்களுக்கு ஸ்பெஷல் காஃபி. சோ நீங்களும் நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, we invite all for a coffee. எனக்கு எங்க 2 பேருக்கும் ஜெய்ப்பூர் ரொம்ப பிடிக்கும். சோ அங்க இருந்து நான் நிறைய திங்ஸ் தட் வந்து இங்க ஷாப்ஸ்ல கூட வச்சிருந்தோம். சோ வீட்ல வந்து we wanted to have a feel of Jaipur. சோ இது வந்து நான் ஜெய்ப்பூர்ல ஸ்டே பண்ணிருந்த ஹோட்டல்ல இருந்து எடுத்த ஒரு ஐடியா. இது இந்த டீடைலிங் இது வந்து கேன்வாஸ் வால்பேப்பர், நார்மல் வால்பேப்பர் இல்ல. இப்ப நம்ம பெயிண்டிங் பண்றோம் அதே மாதிரி கேன்வாஸ் வால்பேப்பர். சோ அந்த கேன்வாஸ் வால்பேப்பர்ல திஸ் இஸ் தி பிரிண்ட். அது வந்து அவ்வளவு கிளாரிட்டி இருக்கும். சோ உள்ள எல்இடி ஸ்டச் கொடுத்து திஸ் இஸ் அகைன் இந்த டைல் வந்து டெல்லியில இருந்து நம்ம அந்த வாசல்ல இந்த டைல் வந்து சேம் கம்பெனி. சோ இந்த மாதிரி பார்டர் டைல்ஸ் இவ்வளவு ஹைட்ல இருக்கும். இது வந்து நம்ம ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து இது நம்ம ஒரு விண்டோல இருந்து பார்த்தா ஒரு ஜெய்ப்பூர் ஒரு பாண்ட் ஒரு வில்லேஜ் அந்த ஃபீல் அப்படின்னு கிரியேட் பண்ணி ஒரு சின்ன தாட். இது இந்த செஸ், குதிரை பொம்மை, இந்த பேட், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் கூட வீட வந்து அழகுபடுறதுக்காக வச்சிருக்கீங்க. எந்தெந்த ஊர்ல இருந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, எந்தெந்த பர்னிச்சர் எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த பர்மா தேக்கில இருந்து இவால்வ் ஆகி இப்ப பர்னிச்சர்ஸ் எல்லாம் எங்கேயும் வந்துருச்சு. சோ இந்த மாதிரி இது ஒரு காஃபி டேபிள், இது ஒரு சென்டர் டேபிள், இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒவ்வொரு டேபிளுமே இப்படி பண்ணதுதான். இந்த குதிரை அண்ட் யானை. உங்க வீட பார்க்கும்போது நிறைய விண்டேஜ் லுக்ல இருக்கணும் அப்படிமா நிறைய பார்த்து பண்ணிருக்கீங்க. மிக்சிங்கா இருக்கும். ஆக்சுவலா விண்டேஜும் இருக்கும், கான்டெம்பரரியா. இப்போ இங்கிலீஷ் டைப்ல என்னென்ன வரும், இப்போ இன்னொரு வால் இருக்கு, அது வந்து டோட்டலா கொஞ்சம் கிளாஸா அந்த ஒரு கான்டெம்பரரி லுக் போகணும். ஒவ்வொரு வாலும் ஒரு லுக் போகணும் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த சின்ன வயசுல வந்து இந்த தான் தூக்கிட்டு கரெக்ட். அதுவும் நீங்க பார்த்து வாங்கி. இது வந்து நாங்க கொடைக்கானல்ல ஒரு காஃபி கடை வச்சிருந்தோம். அது ரிமெம்பரன்ஸா ஒரு மெமரியா இந்த டீ கடை. எல்லா மெமரிஸ்க்காக வச்சிருக்கீங்க. ஓகேவா சார்? இது ஒண்ணு ஆமா கன்ஃபார்மா. இது வந்து ஷார்ட்ஸ் தான், ஷார்ட் கிளாஸ் சொல்லுவோம். அந்த லிக்கர் ஷார்ட்ல அடிக்கிறது. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் இல்லையா? அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, ஓகேப்பா. ஒரு வயசுல வந்து என்னென்ன மெமரிஸ் இருக்கோ அது எல்லாமே அங்கங்க வச்சிருக்கீங்க. சொன்னாங்க இது வந்து உங்களுடைய பழைய பொம்மை, இந்த மாதிரி பொம்மை பாக்கவே முடியல. ஆமா, மரப்பாச்சி பொம்மை. சோ இது வந்து சின்ன வயசு ஒரு மெமரியா, ரிமெம்பரன்ஸா ரொம்ப நாளா என் கூட டிராவல் ஆகிட்டு இருக்காங்க. சோ ஹால்ல டிவி பக்கத்துல ஆல் டைம் இந்த மரப்பாச்சி பொம்மை இருக்கும். அந்த பேட் ஒண்ணு வச்சிருக்கீங்க. ஆமா, அது அந்த பேட் வந்து நாங்க நான் என்னோட சன்ஸ் எல்லாம் வந்து நாங்க எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஃபேன்ஸ். சோ நாங்க ஒன்னா விளையாடும் போது அந்த பேட்ல வந்து நிறைய மெமரிஸ் இருக்கு. இப்போ சச்சின் ஒரு செஞ்சுரி அடிச்சாருன்னா அந்த பேட்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் செஞ்சுரி அடிச்ச பேட். மெமரிஸ் வந்து பார்க்க போறோம். ஒரு போட்டோ கேலரி மாதிரி அழகா செட் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க சார். ரொம்ப பிரசன்டபிளா இருக்கு, கலர் கலரா ரொம்ப அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது பேர் என்ன சார்? இந்த டேபிள் பேர் இது கன்சோல் டேபிள். ஓகே. கன்சோல் டேபிள் வந்து ஆக்சுவலா நம்ம லிவிங் ஏரியாக்கும் டைனிங் ஏரியாக்கும் நடுவில் இருக்கிற வால் பிளேஸ் பண்ணணும். சோ திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. மை எல்டர் சன் அர்ஜுன், அஜய், ரியா. சோ பாத்தீங்கன்னா இது மை எல்டர் சன் அர்ஜுன், மை நெவ்யூ சூர்யா, என்னோட சின்ன பையன் அஜய். இது நான் கஸ்டமைஸ் பண்ணது. இதுவும் வந்து ஜெய்ப்பூர். நம்ம வீட்டுல இருக்கிற பர்னிச்சர்ஸ் பாதி ஜெய்ப்பூர்ல இருந்து நம்ம இங்க ஜெய்ப்பூர், குஜராத். நம்ம வீடுல வந்து 60% wood கலர் இருக்கும், 30% இந்த பெய்ஜ் கலர் இருக்கும், 10% கிரீன் இருக்கும். சோ இந்த 3 ஃபார்முலால கலர் காம்பினேஷன்ஸ் போகும். வந்து இது வந்து கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு இதுல உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சிவலிங்கம் ஃபீல் வருது இல்லையா? இது வந்து இது தனியா வாங்கினேன். இது பவுல் மட்டும், இது ஆக்சுவலா போட் புரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டு பெர்ஃபியூம் வைக்கிறதுக்கு இது தனியா. சோ இது தனி. இது நான் வந்து கிறிஸ்டல் பால். சோ இந்த கிறிஸ்டல் பால் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு தேடிட்டு இருக்கும் போது இது கிடைச்சது. இது வைக்கும் போது அது சிவலிங்கம் ஒரு ஃபீலிங் வருது. உங்களுக்கே அமைஞ்சிச்சு. ஆமா, தெரிஞ்சு நிறைய வீட்டுல வந்து இதை பார்த்துட்டு நிறைய வீட்டுல வந்து உருவாக்கணும். எவ்வளவு மதர் மேரியோட கனெக்ட் ஆகுமோ அவ்வளவும் முருகனோடையும் கனெக்ட் ஆகும். சோ அதனால நம்ம வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க. சோ சென்டர் ஆஃப் த ஹவுஸ்ல இந்த பக்கம் மதர் மேரி அண்ட் இந்த பக்கம் நம்ம பூஜை ரூம். சோ பூஜை ரூம் முருகன் வந்து என்னோட மேஷ ராசிக்கான தெய்வம்.
அண்ட் பெருமாள் வந்து எங்க டாட்டரோடது. அந்த மதர் மேரி வந்து எங்க திவ்யா வந்து ரொம்ப கனெக்ட் ஆவாங்க மதர் மேரிக்கு. நாங்களும் தான். சோ வந்து எல்லாருமே இதுல வந்து நாகூர்ல வாங்கின தகடும் இருக்கு. சோ வி ஃபீல் கனெக்டட் வித் கடவுள் அப்படிங்கிற ஒரு சுப்பீரியர் பவர் வந்து நல்லது செஞ்சா அது நல்லது நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சோ நம்ம வீட்டோட லைட் பர்சன் தான். எல்லா இடத்துலயும் இந்த லைட் வேணும் அந்த லைட் வேணும்னு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் லைட்டா இருக்கும். டியூப் லைட்ஸே இருக்காது நம்ம வீட்டுல. இப்ப பாத்தீங்கன்னா ஃபேன் அதை பார்க்கும்போது அழகா வந்து ஒரு இறக்கை மாதிரி இருக்கு. நார்மல் ஃபேன் கன்சியூம் பண்ற எலக்ட்ரிசிட்டியை விட இந்த ஃபேன் வந்து 60% லெஸ். இது அகைன் இதோட மோட்டர் வந்து ஸ்பெஷல் இன்ஜினைட் மோட்டர், ஜெர்மன் டெக்னாலஜி. சோ இந்த ஃபீல் வந்து இந்த உடன் ஃபீல் வந்து அகைன் நம்ம வீட்டோட 60% ரூலையும் செட் ஆயிடுச்சா. சோ அது உட் கலர் வந்துச்சா, உட்டாவும் இருக்கா, பார்க்க பெருசாவும் இருக்கா, அப்படியே ஃபிட் ஆயிடுச்சா, தூக்கிட்டு வந்து மாட்டேன். கோவால போய் ஒருத்தர் ஃபேரையே பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ என்ன வீட்டுல வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரிங்கிங் பண்றதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வேணும். கண்டிப்பா. நீங்க எந்த இடத்த சூஸ் பண்ணுவீங்க? பால்கனி. பால்கனி தவிர்த்துனா எனக்கு வந்து லவுஞ்ச், வீட்டு டிவி பார்த்துட்டு, இஃப் தேர் இஸ் ஆல்வேஸ் சரக்கு, இட்ஸ் ஆல்வேஸ் இளையராஜா. நான் சின்ன வயசுல அந்த 2 பாக்கெட் வச்சு இந்த பெரிய காலர் எல்லாம் வச்சு இந்த ஹிப்பி ஹேர் ஸ்டைல் எல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம்ல உள்ள ஷர்ட் அது. அங்க வந்து ஜூமிங்க நீங்க என்னமோ அருண் டச் அப்படிங்கிறது இங்கேயும் வந்திருக்கு. ஒரு சோஃபால தான் ஆப்போசிட்ல உட்காருது. அது எப்படி இதுவும் அமைஞ்சது ப்ரோ. இது ஆக்சுவலா செவுத்துல மாட்டணும்னு தான் பிளான் பண்ணோம். பட் இது ரொம்ப ஹெவி. இது விண்டேஜ், ரியலா ரொம்ப பழைய காலத்து ஒரு கண்ணாடி. இது எந்த மாநிலம் சொல்லுங்க? இதுவும் ராஜஸ்தான் தான். ராஜஸ்தான்ல அந்த டோர், பெரிய டோர் வைப்பாங்க. அண்ட் பக்கத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மிரர் வைப்பாங்க. இந்த மிரரையே திறந்து வீட்டுக்குள்ள போற வீடெல்லாம் கூட இருக்கு. ஓகே ஓகே ஓகே. என்ன ரேட்? இது வந்து ஆக்சுவலா 24,000 ஏதோ. ஷிப்மெண்டே வந்து ஒரு 30,000 ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இந்த மாதிரி லேட்ச் உள்ளது, இந்த மாதிரி லாக் உள்ளதெல்லாம் நம்ம பழைய காலத்து தாத்தா பாட்டி வீட்டுல எல்லாம் பாத்துருக்கோம். சோ இப்படி திறந்து இதுக்குள்ள போஸ்ட் போடுவாங்க அந்த மாதிரி எல்லாம். சோ இது வந்து நான் செவுத்துல மாட்ட முடியல. சரி நம்ம இப்படி கீழே போகணும் வைக்கும் போது இந்த ஏரியாக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம். அப்பதான் வந்து இந்த ஜீசஸ் வந்து எங்க கண்ணுல பட்டாரு. அப்ப ரெண்டாவது இடம் வந்து எங்க கூட்டு போறீங்க? லிவிங் ரூமோட வாஷ் பேசன் ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இந்த வாஷ் பேசன்ல என்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலா பாக்கும்போதே வந்து ஒரு விண்டேஜ் லுக் எனக்கு கொடுக்குதா? நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். இங்க இந்த கல்லு பெபிள்ஸ் எல்லாம் 7 சாட். ஓகே, அது ஓகே. பட் என்னத்துக்காக பெபிள்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னும் போது இந்த ஏரியா வந்து இந்த டேப் வந்து ஒரு வாட்டர் ஃபால் சவுண்ட் வருதா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. வாட்டர் ஃபால் சவுண்ட் வருது. சோ இந்த டேப்பே வந்து அந்த மாதிரி வாட்டர் ஃபால் டேப். சோ அதுக்காக இந்த பெபிள்ஸ், இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு சன்ரைஸ் அண்டர் வாட்டர் ஃபால் எப்படி தீமே முகம் கலந்துறதுக்கு இப்படி வருதா? ஓகே. சோ இந்த இமே ட்ரைகலர் லைட் போடுறோம். ஒயிட், வார்ம். சோ ட்ரைகலர் லைட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் இருக்கணும். அண்ட் இது பாருங்க நிறைய ஸ்டோன் மேனிக்வின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளான். சோ காலையில வரும்போது ஒரு காம்னஸ். So this is very close to பாத்தோனே வந்து ஓகே. அப்புறம் என்ன பாத்ரூம் என்ன பண்ணிருப்பீங்கன்னு நான் வந்து பாக்குறேன். வாங்க பாருங்களேன். ஆக்சுவலா இந்த பாத்ரூம் மட்டும் இல்ல, எல்லா பாத்ரூம்லயும் பாருங்க இந்த மாதிரி டாய்ஸ் அண்ட் பெயிண்டிங் எனக்கு டாய்லெட்ல வைக்கணும். சோ இது பாருங்க, அவரு டாய்லெட்ல உட்காரும் போதுதான் பல யோசனைகள்லாம் வரும் இல்லையா. சோ இந்த மாதிரிலாம் இதை உட்காந்து யோசிச்சிருக்கோம்ல. ஓகே. பாத்தீங்களா? அந்த உட்காந்து யோசிக்கிறது, இது இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிறது, இதெல்லாம் டாய்லெட்ல வந்து நடக்கிற ஒரு விஷயம். இந்த யோசனைகள், இந்த உட்காந்து செய்யற வேலைகள்ல நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நம்மளோட தாட் ப்ராசஸே காலையில ஆக்டிவேட் ஆகிறது டாய்லெட்ல தான். அதனால இது வந்து கிட்ஸ் டாய்லெட். நம்ம டாய்லெட் வாங்க, இன்னும் வேற மாதிரி தாட் ப்ராசஸ் எல்லாம் வரும். ஒரு பாத்ரூம் கூட அவங்களோட காமிக்கிறது. சோ நான் டாய்லெட் வந்து ஏன் ரொம்ப இதா சொன்னா, டாய்லெட் மணக்குதா? அது ஒரு காரணம் சொல்றேன். வாங்க, இங்க பாத்தீங்களா ஒரு ஐட்டம் மாட்டிருக்கேன். அது வந்து நம்ம வந்து எவ்ரி 10 செகண்ட்ஸ்க்கு நம்ம வந்தோம்னா, நம்ம எப்ப வந்தோடனே தெரியாம அதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணும். எப்படி இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் செட்டப். பெயிண்டிங் உங்க யாரும் போன் எடுக்காங்க மாதிரி நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது நம்மள ஒருத்தவங்க போட்டோ எடுக்க போறாங்க அப்படி. அதாவது நம்ம வந்து நம்ம லைஃபே இந்த கேமரா தான் அப்படிங்கறத டெய்லி அடப்பா
நம்ம லைஃப் கேமராக்கு முன்னாடி தான் அப்படிங்கறத காலையில சுசு போகும்போது கூட நாங்க பதிவு பண்ணுவோம். அப்படியே பண்ணும்போது ஓகே இன்னைக்கு கேமரால இன்னைக்கு இது 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 சரி கேமரா பார்த்து பயப்படாதரா சுண்ணாப்பானா அப்படிங்கறதுக்காகவே இந்த பெயிண்டிங். இது நான் பண்ண பெயிண்டிங். சோ அதுல ஒரு குசும்பு. ஓகே. அண்ட் வந்து அதுலயும் பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணு இருக்கு, குரங்கில இருந்து மனிதன் வந்தவன், மனிதனுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு, அது வேண்டாம் பாத்தீங்களா? அதனாலதான் மனிதன் வளர்ச்சி அடைந்திருக்கிறான். ஓகே. அங்க பின்னாடி இருக்கும் அந்த ஒரு கிளாஸ் பாட்டிலே ஒரு உயிரினம் வளர்கிறது. பின் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்திருக்கிறான். சோ வந்து லைஃப்ல வந்து எப்பவுமே கிரவுண்டடா இருக்கணும், வந்து ரொம்ப ஆடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன. இந்த சோப்பு எங்க வைப்பீங்க? ஏதோ சோப்புலாம் அங்க வச்சிருக்கோம், அப்புறம் ஏதோ இங்க கொஞ்சம் வச்சிருக்கோம், இதுல கொஞ்சம் வச்சிருக்கோம். சோ அப்படியே எல்லாத்தையும் பிரிச்சுட்டீங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலா நான் பாத்ரூம்லயே தங்குவேன் போல அந்த மாதிரி இருக்கு. நாங்க வந்து எல்லா டோர்ஸுமே ஸ்லைடிங் டோர்ஸ் போயிட்டோம். So we had sliding doors, so the door open பண்ற ஸ்பேஸ் வந்து வெளியே வராது. சோ நம்ம வந்து கொஞ்சம் பெரிய மேட்ரஸா போய்க்கலாம். சோ இந்த மேட்ரஸ்மே சரி, இது வந்து 10 inch லேட்டெக்ஸ் மேட்ரஸ். ஓகே. இதுக்கு வந்து நம்ம பாடி ஹாட்டா இருந்தா கூலா வச்சுப்போம், கூலா இருந்தா வார்மா வச்சுப்போம். இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி மேட்டர்ஸ். ஓகே ஓகே. இது எங்க இருந்து ஆர்டர் போட்டீங்க? இது வந்து நம்ம சென்னை தான், வேக்ஃபிட்ல வந்து நான் போய் இந்த 2 லேயர் வந்து காயர் வேணும், இந்த 2 லேயர் லேடெக்ஸ் வேணும், இந்த 2 வந்து ஸ்ப்ரிங் பாக்கெட் வேணும்னு அவரோட உட்காந்து டிசைன் பண்ணி வாங்குது. பட் நான் நிறைய பெட்ஷீட் பாத்துருக்கேன், வந்து லென்த்தா இருக்கும், ஆனா இது ரொம்ப காம்பாக்டா இருக்கும். ஏன்னா அங்க வாக்கிங் ஸ்பேஸ் வேணும். இது கஸ்டமைஸ் பண்ணது. இந்த பக்கம் பெருசா இருக்கும், இது உள்ள ஒரு 10 inches உள்ள போகுது மேட்ரஸ். சோ இது மேல இருந்து பாக்கும்போது தெரியாது, பட் நீங்க உட்காந்தீங்கன்னா தெரியும் உள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 10 inches போகும். அண்ட் எந்திரிக்கும் போது இது ஒரு காட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வால்பேப்பர். ஓகே ஓகே. பட் இப்போ இது வந்து உங்களுக்கு என்ன ஃபீல் தரும் காட்டுக்குள்ள எந்திரிக்கிறோம்? ஆக்சுவலா நம்ம சொன்னோம் இல்லையா, கொடைக்கானல் போகும்போது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. சோ கொடைக்கானல் என்னால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சோ நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கோம், ஒரு டீப் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காக இந்த வால்பேப்பர். டேபிள் வேணுமான்னு கேட்டாங்க. ஹலோ, ஐ எம் கிரியேட்டர்மா, நான் வந்து உட்காந்து வரைவேன், நான் வந்து ஏதாவது எழுதுவேன், அது ஏதாவது ஸ்டோரிஸ் சீரிஸ் ஏதாவது பின் பண்ணுவேன். அதனால எனக்கு வந்து ஒரு ரைட்டிங் ஸ்பேஸ் வேணும்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் அதுல உட்காரவே உட்காரவே நான் உங்களுக்கு கேட்கலாம் வந்தேன். சரி ஓகே. இப்போ வாட்டர் பாத்தீங்களா? ஓகே. அதுல வந்து எல்லார் வீட்லயும் வந்து பெண்களுக்கு தான் வந்து அதிக முன்னுரிமை கொடுப்பாங்க. மேம் இன்டர்வியூ இருந்தா கரெக்டா இருக்கும். பெண்களுக்கு தான் அதிக உரிமை இருக்கும். ஏதோ என் குரல் ஆமா கேட்டுச்சா, அடிப்பா. எனக்கும் அதே சங்கடம் நடந்தது. அவங்களுக்கு வந்து இந்த ஏரியா ஃபுல்லா ஆக்கிபை பண்ணுவேன்னு சொன்னாங்க. என்னோட சைட்லயும் அவங்க ஆக்கிபை பண்ணிருக்காங்க. அப்புறம் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, டிவிக்கு கீழே இருக்கிற கபோஸ் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னன்னா என்கிட்ட இருக்கிற அளவுக்கு ஈக்குவலா இல்ல, ஜாஸ்தியாவே அவர்கிட்ட இருக்கும். ஏன்னா சீரியலுக்கு ஏத்த மாதிரி ராகவி சூட்கேஸ், செவந்தி சூட்கேஸ், ஷூட்டிங் போடுற பேண்ட், இந்த பேண்ட், கார்கோ பேண்ட் என்ன ரிலேட்டடா இருந்தாலும் அவர் போடுறது தானே. பட் என்ன சொல்ல வரேன்னா, வார்ட்ரோப்குள்ள பாத்தீங்கன்னா அடுக்கி இருக்கிறது போக இல்ல இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே சூட்கேஸ்க்குள்ளேயே இருக்கும், எல்லா சூட்கேஸும் மேல இருக்கும். அதுதான் சூட்கேஸ் அப்படியே சொல்றாரு. வார்ட்ரோப் ஸ்பேஸ் யூஸ் பண்றது கம்மி. மேல பாத்தீங்கன்னா ஒரு 10 சூட்கேஸ்லயுமே அவரோட காஸ்டியூம்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். உங்களுக்கு வேணும் பண்ணதே, நான் டிசைன் பண்ணதே அதுக்கேத்த மாதிரி. இது உண்மையில பாக்குறோமா? பாருங்கப்பா. ஐயோ சும்மா லைட்டா தருவேன். சாரி தான் கணக்கு போடுது. அதுதான் அவரோடது. பிரிச்சுட்டோம், இந்த பிரச்சனையே வரக்கூடாது. இங்க நான் ஒரே கேர்ள் இருக்குன்றதுனால இங்க வந்து மேல் டாமினேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க டபுள் டோர், இங்க டபுள் டோர், அதேதான். அங்க டபுள் டோர், அங்க டபுள் டோர். பெருசா இருக்கு. ஆமா, லென்த் அதேதான். எடுத்து காட்டிடுறேன். இப்போ உடனே காம்படிஷன் வைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஷர்ட் இருக்கும்? என்கிட்ட என்ன ஒரு 25 ஷர்ட்ஸ் கபோர்ட்ல 25 shirts in cupboard. suitcaseல ஒரு 40 shirts. இது 75 shirts. உங்கட்ட என்கிட்ட sarees அதுல 50-60 sarees இருக்கும். 50-60. ஓகே. சுடிதார் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அவரோட டி-ஷர்ட்ஸ், பிராண்டட் டி-ஷர்ட், வீட்டுக்கு போடுற வீனக் ஜாக்கெட் டி-ஷர்ட் அப்படி நான் லிஸ்ட் எடுத்தேனா. சரி ஓகே ஓகே. ஆல் ஈக்குவலி தி சேம். ஓகே ஓகே. சரி ஓகே. நீங்க போய் கிச்சனுக்கு கவனிங்க. தோசை கொடுங்க. சட்னி. ஓகே. அடுத்தது
உங்களுடைய மனைவியா அவருடைய இடத்துல தான் பார்க்க போறோம். கிச்சனா கிச்சன் அவர் தோசை சுட்டு இருக்காங்க அப்படிதானே? அதாவது நீங்க தோசை சொல்ற மாதிரி ஒரு டைலாக் சொன்னீங்கல்ல, அவங்க கதாபாத்திரமாவே வாழ்றாங்க பாருங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ ரூம்ல பாத்தீங்கன்னா வார்ட்ரோப்ல லேமினேட் ஃபினிஷ் போயிருப்போம், கிச்சன்ல எல்லாம் அக்ரிலிக், இது வந்து அக்ரிலிக்னு சொல்லுவாங்க. சோ அக்ரிலிக் ஃபினிஷ் போயிருப்போம். சோ அந்த மாதிரி இந்த அவர் சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்கலா வுட் ஒர்க் ரிலேட்டட் எல்லாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். வாங்க தோசை சாப்பிட்டே போவோம். சார் ஆமா போமா வாங்க அப்படி சாப்பிட்டே பேசுவோம். ஒண்ணுதான். மேம் சூப்பராக வந்து உங்களோட பெயிண்டிங் வந்து ஓகே. ஆமா, இது வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கிற நம்ம வண்டிக்கு ஒரு பெயிண்டிங்கும், பீச்ல இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங்கும். சோ இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ, எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும், ஐ வில் பெயிண்ட் அண்ட் அதை உடனே ஃப்ரேம் பண்ணி வச்சிருது. ஆக்சுவலா அந்த பெயிண்டிங் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு ஸ்பெஷலான பெயிண்டிங் இது. ஆமா எக்ஸாக்ட்லி. இது எங்க பெட்ரூம்ல ஹேங் பண்றதுக்காக அவரா யோசிச்சு இது எந்த பார்த்து ரெஃபரன்ஸ் எடுக்கல, அவரோட ஓன் தாட் ப்ராசஸ். இது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆக்சுவலா இது கொடைக்கானல்ல ஃப்ரீ டைம்ல பண்ணது. இந்த பெயிண்டிங் வந்து this is about hugging, a couple hugging each other, and origin of life starts with this love. இப்ப நம்ம ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு காதல் வந்து இந்த ஒரு பரிசம், இந்த ஒரு அணைப்பு, இந்த லவ்ல இருந்தா ஆரம்பிக்குது அப்படிங்கறது. அதுல கரெக்டா அந்த இடத்துல ஆரம்பிக்கிற ஒரு சூரியன் உதயத்தையும் காமிச்சிருக்காரு. நான் நோட் பண்ணது மேபி இது தப்பா கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு இறுக்கமா அந்த இப்படி பிடிச்சா பரவாயில்ல, எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது உங்க மனசுல இருந்து அது வருது. ஆமா, அது வந்து ஆக்சுவலி டீப் லவ். இந்த உலகம் வந்து எல்லாத்துக்கும் காரணம், அந்த உலகம் இயங்குவதற்கான காரணம் லவ்.